வீடு இவ்வளோ அலங்கோலமாக கிடக்கு, கொஞ்சமாவது என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற. அதுவும் நம்ம வீட்டு பிள்ளையா? நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டு பிள்ளை. இப்ப என்ன அதுக்கு? நீ தானே எலக்ட்ரீஷியன் படிச்சிருக்க? எலக்ட்ரிஷியனா? நான் ஒரு இன்ஜினியர் டி. இவ்வளோ கஷ்டப்பட்டு தாவி, அதுவும் எத்தாத இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறத இல்லை டைனிங் டேபிள் அங்கேருந்து இழுத்து போட்டு இந்த லைட்டை கழட்டியிருக்கேனே, கொஞ்சம் உதவுவோம். டபிள்இ படிச்சாலும் ட்ரிபிள்இ படிச்சாலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தானே. எங்க ஊர்ல எல்லாம் எலக்ட்ரிஷியனை இந்த மாதிரி டபிள்இ படிச்சாங்கனாலே நாங்க வந்து எலக்ட்ரிஷியனை விட்டுருவோம். நீ அப்படிதான் பார்த்தாகணும். இதே எப்படி சொல்ற? எங்க வீட்டுல எல்லாம் இன்னும் இருக்கு. உங்க வீட்டுல என்ன இருக்கு? அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எங்க அம்மா வீட்டுல ஏசில மாட்டணும், ஃப்ரிட்ஜ் ரிப்பேர். நான் தினேஷ் எங்க வீட்டுல கொஞ்ச நாளா எங்க அம்மா இப்படிதான் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல வேலை இல்லாம 2-3 மாசம் இருந்ததுக்கு சும்மாவே இருக்கான் அந்த லைட்டை மாத்துறது, சும்மாவே இருக்கான் இந்த ஃபேனை கழட்டி மாத்துறது. இல்ல எனக்கு புரியல என்ன பிளான் பண்ணி இது நம்ம ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. இப்படிதான் என்ன படிச்சிருக்கேன்? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தானே. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அப்ப பார்த்தோம் நம்ம வீட்டுல நீ தானே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ அப்படிதானே இவங்களுக்கு வேலை ஆகணும்னா என்ன வேணா பொடி அடிப்பாளுங்க. நிஜமாவே சொல்கிறேன். எங்கள் வீடு ஒரு மாசமா ஒரு மங்களகரமாக இப்படி தான் இருக்குது. அதாவது 3 லைட்டில் 2 லைட்டு தான் எரியுது. அந்த லைட்டு சொல்லவே வேணாம். இப்போ தான் உருவுன்னு மொத்தமாக போயிடுச்சு. ஏன் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன பண்றது? இந்த வீட்டுல எப்படி கொடுத்தாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே தான் இருக்கு. எதுவும் மாத்தவும் இல்லை, எதுவும் புதுசா லோடு பண்ணல. என்ன அங்கங்க ஆணி அடிச்சு நாங்க வச்சு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். மத்தபடி ஆணி அடிக்க கூடாது, இது ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு வாங்கணும். இன்னும் ஒரு கதை இருக்கு, வாங்க அப்படி வாங்க. ஐயே அதெல்லாம் இப்ப காட்ட சொன்னாங்களா? அவன் அதை சும்மா வந்து மாத்தி கொடுப்பான்னு பார்த்தா அது மாத்துறதுக்கு 200 ரூபாய் கேக்குறாண்டி. எங்க வீட்டுல எப்படி எலி வந்துச்சு, பல்லி வந்ததுன்னு. எலியில பல்லி எப்படி வந்தது அப்படின்னா, இது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்படி பண்ணா எப்படி தொங்குது பாத்தீங்களா? திறந்துக்கும் அது. அவளே திறந்து கூக்குறா. ஏங்க ஒரு 2 நிமிஷம் இருங்க. இது இப்படி இருக்கா, நான் அப்படி போட்டுறேன். வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது எப்படி நான் பண்ண முடியும்? நான் இங்க மூடுனா இது இப்படி திறந்துக்குது. காலையில பார்த்தா ஏசி என்னடா நம்ம மூஞ்சிக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா இது கொஞ்சம் திறந்துருக்கு. இந்த சைட்ல தான் பல்லி இப்படி வந்து கூடு கட்டி கூடு வாழுது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். நான் நேத்து பயந்துட்டு இருந்தேன். ஏசி எப்படி வரும்? ஆல்ரெடி வெளியே போய் பேசுவோம். வா, வெளியே தான் பயங்கரமா இருக்கு. வெளியே நான் போலான்னாங்க. நான் வந்து இவன் ஆஃபீஸில் போயிருக்கான் அப்படின்னா இது ஃபுல்லாக அப்படியே திறந்து வச்சிருவேன். திறந்து வச்சுட்டு சாயங்காலம் தான் நான் வந்து போடுவேன். அப்படி இல்லை ரொம்ப வேர்க்குன்னா நான் ஏசி போடாமலாம் இல்லை, போடுவேன். அப்படி ஒன்றும் நான் சிக்கனத்தில் வாழல. அவள் அப்படி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபுல் ஒரு ஓவனுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். ஊர்லேயே வந்து பயங்கர வெயில் அடிச்சுன்னு இருக்கு. ஆனால் துபாய் மிரட்டி காட்டுது இந்த வருஷம் பயங்கரம். விண்டர்ல அப்படி இருக்கலாம், ஆனா இப்போ வந்து சம்மர்ல வந்து இப்போ ஏசி இல்லாம என்னால இருக்க முடியல. அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல ஃபர்ஸ்ட் வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன். சம்மர் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு இங்க வீட்டுல இருக்கேன். என்னால உட்கார முடியல, 5 நிமிஷம் ஃபேன் போடாம இருக்க முடியல. ஏய் ஐத்திகார பைலட் அந்த மாட்டிட்டு படுறாரு. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. எவ்வளோ பெரிய கருத்து, எவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். லூஸ் தன்மை முடிய எடுத்து போட்டுருக்கேன். இப்படிதான் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். நல்லா பொண்டாட்டி இதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. புருஷன் என்ன சொல்லனா, திவு நீங்க புருஷனை வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க, மரியாதையா பேசுங்க திவு, உங்க வீட்டுல எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு வந்துருவாங்க எல்லாரும். அதுக்கெல்லாம் ஒரு கிடையாது, இதோ பார்க்க மாட்டீங்க. சரிவா, ரொம்ப ரொம்ப சூடா இருக்குது. எங்க ரோசா செடியே பாருங்க இப்படி காஞ்சி கருவாடியா போய் நாங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா வாங்கவே முடியல. அதனால எண்ணெயை வச்சு ஒன்னா பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு. என்னென்னமோ பேசுற பைத்தியக்கார கம்னாட்டி. ஒண்ணு வெயில் அடிக்கிறத பத்தி பேச சொல்ல, பெருக்கு என்ன வெயில நாங்க வெயிலே அடிக்கல, ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தனால இந்த கோகனட் ஆயில், துபாயில் இருக்கிறவங்க தெரியும், கோகனட் ஆயில் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். வெயிலே இல்லை, ஆனால் அந்த ஹியூமிடிட்டி இன்னும் இருக்குது. அதுலேயே ஆயில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா.
ஜில்லு போயிடுச்சு. ஜில்லு அந்த மாதிரி இருக்கு இங்க இருக்க துபாய் இது இருக்கு. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து லாங்கஸ்ட் டேவாமா. என்னடி இது என்ன லாங்க குங்குமம் சந்தனம் விபூதி ஏதாவது சொல். விபூதி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆக்சுவலாக நாளைக்கு மனுஷன் நான் சாமி கும்பிட்டுட்டு குங்குமம் விபூதிலாம் வச்சு விட்டா அது இப்படி தொடச்சு சாமி வீடியோல பார்க்கணும்னு. ஏய் நான் தொடக்கலடி. அங்க ஏதாவது சொல்லுவீங்களா தினேஷ்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நான் பெஸ்ட்டாக நீ பெஸ்ட் இருக்கியா? சாமி கும்பிட்றவ எப்படி சாமி கும்பிட்றா தெரியுங்களா? வீக்கெண்டு 2 நாள் தான் நான்வெஜ் சாப்பிட்றோம். ஓகே இங்கே வா கேட்டுக்குள்ள வா. நான் 2 நாள் தான் நான்வெஜ் சாப்பிட்றோம். 2 நாள் சாப்பிட்றது சாட்டர்டே இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மண்டைக்குள்ளேயே ஒன்றும் இல்லடி. வெளியே சப்பி போய் கிடந்தா என்ன இல்லைன்னா என்னடி? வேற ஒன்றும் இல்லை. அக்கா புதுசாக ஸ்பாக்கடிங்களா அதை பற்றி நம்ம அதை பற்றி வேறு வீடியோவில் பேசுவோம். புதுசாக ஒன்று ஓடிட்டு இருக்குது. நான் பேசுவேன் இடையில. ஏன் திடீர்னு அக்கா இங்கிலீஷ் ஆகுறாங்கிறது அவங்களுக்கு தெரியணுமில்ல. என்ன சொல்ல வந்த? நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஆமாம் வாரத்தில் 2 நாள் தான் நான்வெஜ் சாப்பிட்றோம். அது ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்த சாட்டர்டே என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்த சாட்டர்டே தேய்பிர சஷ்டி. தேய்பிர சஷ்டியா? 2வது சாட்டர்டே அது வந்து கிருத்திகையா? இப்போ 3வது சாட்டர்டே வளர்பிர சஷ்டி. இல்லை அடுத்த வாரம் பிரதோஷம், சனி பிரதோஷம். வாரம் இப்படி ஏதாவது ஒன்று வந்து ஒரு வளர்பிறை வந்தால் ஒரு தேய்பிரை வரதான் செய்யும். அது ஏன் வார நாட்களில் வந்தால் என்ன பிரச்சனை? சாட்டர்டே தான் வருவாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது இல்லை என் மனசுக்குள்ள முருகர் ஈடுபட்டுட்டாரு. அதனால அவர் எப்படியாவது நான் சந்திக்கணும் அப்படின்னுக்காக தான் நான் வந்து வீட்லேயே சாமியை கும்பிட்டுட்டு இருக்கேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லாவே. முருகர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராவா இருக்கு வாழ்க்கை. இது வந்து வாழ்க்கை எங்களுக்கு நல்லா இருக்கணும், இப்போ மேலே மேலே உயர்ந்து போகணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் வந்து இப்படி கும்பிட்டுட்டு மேல இருந்து சாமி மேல இருந்து முருகர் இப்படி பார்த்துட்டு, குழந்தாய் அதுக்கு நீயும் ஏதாவது செய்யணுமா அப்படிம்பாரு. வந்துட்டு எனக்கு நீ வார ஏமாத்தி பூஜை பண்ணி 5 பிசாக்கு பிரயோஜனம் இல்லை, நீ ஏதாவது செய்யணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுவிட்டு இப்படியே வந்து பூஜை பண்ணி புருஷனை பட்டினி போடுறதுனால 5 பிசாக்கு இல்லை. என்னங்க செய்யல? நாசர் எம்டன் படத்துல சொல்லுவார்ல, ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்க தெய்வத்தை கவனிங்கடி, அப்புறம் வெளியே. அதான் வீட்டில் இருக்க தெய்வத்தை தான் கவனிச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் நான் தான் அந்த இடியாப்பம் சாப்பிட்டேனே தவிர இவன் இடியாப்பம் முட்டைக்கறியும் நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கும் வரேன். அது எப்படின்னா அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து அழகா அது வந்து எப்படியோ அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக மனசு திருப்தியாக ஆக்கி செய்வாங்க. அதே நம்ம மட்டும் சாப்பிட்றோம் அவங்க விருதம் அப்படின்னா, இந்த நாய்க்காக நான் வந்து சமைக்க வேண்டியதாக இருக்குது, இதில் உப்பு வேறப்பா. ஐயோ எடிட்டர் யாரும் பாப்பா. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான். எது சொல்கிறதுக்குள்ள வாழ்க்கை ஏன்டி இப்படி பாடாதி படுத்துற? நீங்க ஒரு வீடியோ 5 நிமிஷம் பேசலாம்ல, ஏப்ப விடுறா, காலை தூக்குறா, முடிய தூக்கி முன்னாடி போடுறா. இவளை வச்சுட்டு முருகர் இதுக்கு மேல அருள் புரியவே முடியாது உனக்கு. முருகருக்கே அங்க மூளை கலங்கிருக்கும் உன்னையெல்லாம் வச்சுட்டு. நான் வந்து எதுவும் பாடுபடாமலாம் இல்லை, பாடுபட்டு தான் இருக்கும். எப்படி என்னை எப்படி பைத்தியமாக்குறது, என்னை எப்படி வந்து இப்படி வீடியோ எடுக்கும் போது கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது, ஏதாவது ஒன்று பேசி முடிவு பண்ணி வச்சுருந்தா அந்த ட்ராக்கை விட்டுட்டு வேறு ட்ராக்கில் போய் பேசுறது, இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறேன். என்ன சொல்ல வந்த இப்போ? எனக்கு தெரியலங்க, நான் என்ன பேச வந்தேன்னே மறந்துருச்சு. எங்கள் வீட்டில் லைட் எரியல, லைட்டு வாங்க போடணும். அப்புறமா லாங்கஸ்ட் டே நாளைக்கு தான் துபாயில். நாளைக்கு ஆக்சுவலாக லாங்கஸ்ட் டே வாமா. நாளைக்குன்னா என்ன டேட்டு? நாளைக்கு வந்து 21 சண்டே வந்து யூஏயோட லாங்கஸ்ட் டே. லாங்கஸ்ட் டேனா வேறு ஒன்றும் கிடையாது, பிரகாசமான நேரம் வந்து அதிகமாக இருக்குமா. அதாவது சம்மர்லலாம் ஒரு 6 மணி 5:30க்குலாம் இருட்டிருனா. இப்போவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 6:30 விலை கொளுத்திட்டு 6:30 7 மணி ஆயிடுச்சு. மணி பார்க்க போயிருக்காக்கா, அது வந்துடும். ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறான். டைம் பார்த்துட்டு வர்றதுனால என்ன வருது? 6:45. அதுக்கே இப்படி பார்த்தீங்களா 5 o'clock மாதிரி இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு இப்போ வந்து நார்மலாக ஒரு 7:30க்கு டார்க் ஆகுது, சன் போயிட்டு மூன் வராங்க அப்படின்னா, அடுத்து வந்து நாளைக்கு வந்து ஒரு 8:30 வரைக்கும் இருக்குமா. அதாவது டோட்டலாக ஒரு 14 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க டே டைம் வந்துட்டு. சன்ரைஸ் எப்போ ஆகுமா?
அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ்வளோ டீட்டெயிலாக வேணுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் கூகுள் வெதர். எனக்கு தெரியாது ப்ளீஸ். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் நாளைக்கு யுஏயை பொறுத்த வரைக்கும். அது என்ன ஸ்பெஷல்? இரிஞ்சு கடிக்கொண்டுல இருந்தோம், இனிமேல் இரிஞ்சுக்கிட்டே இருக்க. ஆமாம், செப்டம்பர் வரைக்கும் கொளுத்தி எடுப்பாப்ல. அக்டோபர் வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அக்டோபர் வரை இருக்குமா? அக்டோபர் வரை இருக்குங்க சம்மர். ஸோ சன்மர் உங்களை அன்புடன். இவனை கொன்னுடலாமா? வீடியோ ஃபுல்லாக பைத்தியக்காரத்தெல்லாம் பேசிட்டு ஏதோ ஒரு வார்த்தை திட்டினதுக்காக நீ என்ன கலாய்ப்ப, நான் அவனை சிரிச்சு கலாய்க்கிறேன். எப்படி இருந்தது? ஸோ சம்மர் உங்களை அன்புடன் பேச விடுறி ஒழுங்கா வாடி உள்ள வாடி கேட்டுக்குள்ள. சம்மர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்பதை அன்புடன் கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிடுவேன். எங்கள் வீட்டில் லைட் இல்லைங்க. டேமேஜ் ஆகும். எங்கள் வீட்டோட மெயின்டெனன்ஸ் பற்றி பேசியிருக்கோம் நாங்கள். முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். பூச்சி வேற. பாய், மண்டபத்திரம் கைஸ். ஆனால் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறது அது நீங்கள் பார்க்க லைட்டு. ஆமாம், தேடி வாங்கிட்டு வரணுமல்ல. ஏய் வாடி. Ta-ta.